ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஜீவனோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரத்யட்சமான பிரசன்னத்தை பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த தம் சீஷர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அதற்கு அப்புறம் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். அர்த்தம், மனுஷ ஜாதியின் இரட்சிப்பின் வேலை நிறைவேற்றுவதற்கு பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். இப்பொழுது அவர்களை சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக, அர்த்தம் பாவ மன்னிப்புக்காக, இரட்சிப்பின் இந்த நல்ல செய்தியை சகல மனுஷ ஜாதிக்கு சொல்லும்படியாக அனுப்பினார். அதனாலே யாரெல்லாம் அந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் நாசமாவாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் சொன்னார், எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் அவர்களுக்கு தேவனிலே பாவ மன்னிப்பின் ஆறுதல் உண்டாகுகிறது. அதே நேரத்தில் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அர்த்தம், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறதில்லையோ அவர்கள் பாவ பாரம் அவர்கள் மேலே சுமந்திருக்கும். அதன் தண்டனையை அவர்களே அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்?